அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம இந்த வசனத்தை கேட்போம். இப்படி பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு என்ன, நல்லவன் ஆண்டா என்ன, கெட்டவன் ஆண்டா என்ன அப்படிங்கிறதுக்கு பதிலாக ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் ராவணனுக்கு சிறப்பான அம்சங்கள் உண்டு என்பதைத்தான் நம்முடைய இதிகாசம் சொல்லுகிறது. லங்கேஸ்வரன் அப்படின்னு அவனுக்கு பேர். நாடக உலக மேதையாக இருந்த ஆர்.எஸ். மனோகர் அவர்கள் ராவணனுடைய நல்ல குணங்களை முன்னிறுத்தி பிறகு அவன் செய்த சிறு தவறுகளால் தண்டனை அனுபவித்தான் என்பதை உணர்த்தி இருப்பார். அப்போ ராவணனுக்கு என்ன சிறப்பு அம்சம் இருந்தது அப்படின்னு பார்த்தா, அவன்கிட்ட சிறந்த போர்த்திறன் மட்டுமல்ல, ராஜா மட்டுமல்ல, மிகப்பெரிய கல்விமான், அதாவது வேத விற்பன்னர், வேதங்களை கரைத்து குடித்தவன், பிராமணன் என்று சொல்லப்படுகிறது. பிராமணனாக இருந்தாலும் சத்திரியனாகவும் தன்னுடைய பணியை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆய கலைகள் 64 அறிந்தவன். எப்படி கம்பன் சொல்லுகின்றாரோ, ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ், என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வராது இடர் என்று கம்பன் சரஸ்வதி அந்தாதியில் எழுதுகின்றான். அந்த 64 கலைகளை அறிந்தவன், சாம வேத இசை துல்லியமாக அறிந்தவன். அகஸ்தியரோட இசை போட்டியிலே நரம்பு, வீணை நரம்பு ஒடிந்த காரணத்தினாலே தன்னுடைய உடல் நரம்பை எடுத்து அந்தமாக மாற்றி வாசித்தவன். அப்படி பல்வேறு வித்தைகள், மாய உரு எடுப்பதில் வல்லவன். உருவத்தை டக்கு டக்குன்னு மாற்றிக்க முடியும். பல சித்து வேலைகள் தெரியும். சிறந்த சிவபக்தன், நிர்வாகத்திறன் கொண்டவன். அதாவது அம்பு எய்தி ராமன் அம்பு எய்தி ராவணனை கொல்லுகின்ற பொழுது இறக்கும் தருவாயிலே ராமன் ராவணனிடம் வேண்டுவார், உங்களுடைய நிர்வாகத்திறனை என் தம்பி லக்ஷ்மணனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் என்று வேண்டிக் கொள்வான். இறக்கும் தருவாயில் எதிரி ஆனாலும் கூட ராவணன் லக்ஷ்மணனுக்கு நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பான். அப்படி அவ்வளவு திறமை வாய்ந்த கல்விமானாக இருந்த ராவணன் ஏன் கெட்டவனாக இருந்தான் என்று சொன்னால், கெட்டவன் என்று சொல்லப்படுகிறான் என்று சொன்னால், அவன் வழியிலே நாம் செல்லவில்லை என்பதற்கு என்ன காரணம் என்றால், அவனுக்கு அடக்கம் இல்லை, அகந்தை, மமதை. நான் ஒரு சிவபக்தன், சிறந்த சிவபக்தன், எனக்கு ஈடு யார் என்பது மட்டுமல்ல, அதர்ம வழியிலே மாற்றானின் மனைவியை அபகரித்தான் என்கின்ற அந்த அடக்கமின்மை காரணமாகவும் அவன் அரக்கன், அசுரன், அநீதி வழி செல்பவன் என்று அவன் ஒதுக்கி வைக்கப்படுகின்றான். ஆனால் ராமன் தானே ராமனே சொல்லுகின்றான், ராவணன் அளவு நான் பண்டிதன் அல்ல என்பதை ராமனே சொல்லுகின்றான். என்றாலும் ராமனுக்கு என்ன சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது, தாய் தந்தை சொல்லை தட்டாத பணிவு. தம்பிக்கு நாட்டை தந்த தியாகம். பரதன் தான் நாட்டை ஆள வேண்டும் சொன்ன உடனேயே பரதனுக்கு நாட்டை விட்டு கொடுத்தான். எல்லளவும் கூட அங்கே சண்டை போடவில்லை, போட்டியிடவில்லை. வேறு குலத்தவனாயினும் வேற்றுமை பார்க்காமல் தனது தம்பியாய் ஏற்று அரவணைத்தான். ஆம், குகன் வேற்று குலத்தில் வந்தவனாக இருந்தாலும் கூட ராமனுக்கு பணிவிடை செய்து பரிவோடு இருந்த காரணத்தினாலே குகனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். குகனோடு ஐவரானோம் என்று கம்பன் சொல்லுகின்றான். பறவையாயினும் கூட தன்னோடு உறவாக ஏற்றுக்கொண்டான் ராமன். ஆமாம், அந்த பண்பு இருந்து ஜடாயுவை தன்னுடைய உறவாக ஏற்றுக்கொண்டு ஜடாயுனுடைய இறுதி காரியத்தை செய்து கொடுத்தான் ராமன். விலங்கினம் என்றாலும் தோள் கொடுத்து துணை நின்ற தூயவன் ராமன். ஆம், வாலி சுக்ரீவனுக்கு துணை நின்றார். ஏன்னா வாலி ராவணனைப் போலவே அதர்ம வழியிலே சென்ற காரணத்தினாலே
சுக்ரீவனுக்கு துணை நின்றான் ராமன். அதைவிட அசுரனாயினும் அறவழியில் நின்றால் ஆதரவு தரும் அறம் ராமனிடம் இருந்தது. யார்? விபீஷணன். ராவணனுடைய தம்பியாராலும் கூட நேர்மை வழியில் நின்று ராமனிடம் சரணடைந்தான். எவ்வித சந்தேகமும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டான். அது மட்டும் ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என்பது ராமனுக்கு பொருந்தும். உள்ளத்திலே ஒருத்தியை மட்டும் நிறுத்திய உத்தம குணம் என்பது ராமனுக்கு இருக்கின்ற குணம். மூணாவது, எதிர்ப்பவராயினும் எவர் எதிர்த்தாலும் அவர்களை எதிர்கொள்ளுகின்ற வீரம் ராமனிடம் இருந்தது. இவ்வளவு இருந்தும் கூட அன்பு, அறம், அடக்கம் இவற்றின் திருவுருவாக ராமன் இருந்த காரணத்தினாலே தான் ராமனை நம்முடைய பாரம்பரியம் போற்றுகிறது. இப்போ இந்த ராமனுடைய குணத்தைத்தான் போற்றுகின்ற விதமாக ஐயன் திருவள்ளுவர் மிக அழகான ஒரு குறள் கொடுத்திருக்கின்றார். அது என்ன குறள் என்று இப்போது நாம் பார்க்கலாம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அதாவது 13வது அதிகாரம் அடக்கம் உடைமை என்ற அதிகாரத்திலே 121வது குறளாக இந்த குறள் வருகின்றது. அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவர்களோடு சேர்க்கும். ஆனால் அடக்கம் இல்லாமல் போனால் அந்த அடக்கம் இல்லாமை பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையை கொடுத்துவிடும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். ஆறிருள் உய்த்துவிடும், அதாவது இருளிலே தள்ளிவிடும் என்று சொல்லுகின்றார். அப்போது அடக்கத்தை திருவள்ளுவர் வலியுறுத்துகின்றார். அந்த அடக்கம்தான் ராமனிடம் இருந்தது என்று நாம் பார்த்தோம். திறமையிலே எவ்வளவோ மேம்பட்டவனாக ராவணன் இருந்தாலும் கூட அடக்கம் இல்லாத காரணத்தினாலே, அந்த பண்பு இல்லாத காரணத்தினாலே, பணிவு இல்லாத காரணத்தினாலே ராவணன் உயர்ந்தவன் அல்ல, ராமனே உயர்ந்தவன் என்பதைத்தான் திருவள்ளுவரும் கூட தன்னுடைய குறள் மூலம் சொல்லுகின்றார். இதே தான் கீதையில் கூட கிருஷ்ண பகவான் மிக அழகாக சொல்லுகின்றார். சமநிலை வகிக்கும் உறுதி உளத்தரே அமரத்துவம் பெற அருகதை உடையரே என்று கிருஷ்ணன் சொல்லுகின்றான். அமரத்துவம் என்பது சாகா நிலை, அமரநிலை. அதே சொல்லைத்தான் வள்ளுவர் பயன்படுத்துகிறார். அமரருள் உய்க்கும், தேவர்களுள் இணையாக இருப்பார்கள் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அப்போது திருவள்ளுவரும் பாரத நாட்டு சிந்தனை மரபும் ஒன்றாகத்தான் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். திருவள்ளுவர் தேவர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். தேவர்கள், அசுரர்கள், தெய்வங்கள் என்பதெல்லாம் நம்முடைய ஹிந்து தர்ம பாரம்பரியத்தினுடைய பயன்பாட்டு சொல்லாகும். அப்போது தேவர்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது திருவள்ளுவரும் கூட ஹிந்து தர்ம பாரம்பரிய முறையில் சிந்தித்து வந்திருக்கிறார் என்பதை இந்த சொற்பிரயோகம் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்போது நமக்கு என்ன தேவை இன்றைக்கின்னு சொன்னால் அடக்கம் தேவை. அப்படி இல்லாமல் இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் 4 வார்த்தை அப்படியே வசனத்தை படியே அடுக்கி எழுதிட்டு அதை மேடையில் படித்து விட்டு தான் பெரிய கவிஞன் என்று தன்னையே புலகாங்கிதப்படுகின்ற விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு என்னவோ பேரில் வச்சுக்கிறாங்க, அரசு, பேரரசு, சிற்றரசில் வச்சுக்கிறாங்க, அப்படிலாம். ஆனால் அன்றைக்கு திருக்குறளை எழுதிய திருவள்ளுவருடைய பாடல் கூட சங்க பலகையிலே வைத்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் அது உயர்ந்து இலக்கியமாக கருதப்பட்டது. அப்போது நான் செய்துவிட்டேன் என்று பெருமை பேசாமல் எந்த பங்களிப்பை உலகுக்கு அளித்தாலும் கூட சிறந்த முறையிலே பங்களித்து விட்டு மிக அமைதியாக சான்றோர்களும் பெரியவர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களா என்று அமைதி காத்திருக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் தன்னுடைய பாக்கியமாக கருதினார்கள் நம்முடைய முன்னோர்கள். தம்மிடம் சிறப்பாக ஒரு விஷயத்தை யாராவது பாராட்டினால் எல்லாம் எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், பெரியவங்க செஞ்ச புண்ணியம், பூர்வஜன்ம புண்ணியம், இறைவனருள் என்று தான் உண்மையான பெரியோர்கள் தங்களை அடக்கமாக காட்டிக்கொள்வார்கள். அப்படி இல்லாதவங்க தான் இன்றைக்கி என் தாத்தா யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமா, அப்படிலாம் பேசி திரிகிறாங்க. அது அடக்கம் இல்லை என்பதைத்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார். தமிழுங்கிறாங்க, ஆனால் திருவள்ளுவருக்கு புறம்பாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இனி நாம் ஒவ்வொரு நாளும் ஐயன் திருவள்ளுவர் சொன்னது போல
சிறந்த பங்கை கொடுக்க வேண்டும், சிறப்பாக செயல்பட வேண்டும். என்னால் என்ன நான் சிறப்பாக செய்ய முடியுமோ அதை மனமூந்து செய்ய வேண்டும். அப்படி சிறப்பாக செய்த காரியத்திற்கு பாராட்டு வந்தால் மிக மிக அடக்கமாக இறைவனுடைய ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு விமர்சனமோ எதிர்ப்பு வந்தால் கூட திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு என சொல்லி நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பாரத நாட்டு பாரம்பரியத்திலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ் வலிமை இருந்தாலும், தோல் வலிமை இருந்தாலும், அறிவு ஞானம் இருந்தாலும் கூட அந்நிய நாட்டுக்கு படையெடுத்து அபகரிக்க சென்றதே கிடையாது. தன்னிறைவோடு இருந்தார்கள், அடக்கத்தோடு இருந்தார்கள். முன்னோர்களே எப்படி இருந்தார்கள் என்றால், இன்றைய காலகட்டத்தில் நாமும் கூட நம்முடைய வலிமை, அறிவு, ஆற்றல் எல்லாவற்றையும் வளர்த்து கொண்டு மிக அடக்கமாக இருந்து, அமைதியாக இருந்து, சமநிலையிலே இருந்து, சகஜமாக பிறரோடு பழகி நம்முடைய பங்கை உலகுக்கு கொடுப்போம். அது இறைவனுக்கு ஆற்றுகின்ற சமர்ப்பணமாக கொடுத்து இந்த உலகை உய்விக்க நம்மாலான முழு முயற்சியும் செய்வோம் என்று ஐயன் திருவள்ளுவர் வழியிலே நாம் முயல்வோம். திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய் ஹிந்த்.